BGM என்ன bro BGM அது ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எடிட் பண்ண சொல்லி போட்டிருந்தாங்க. ட்விட்டர் வீடியோ மேக் பண்ணி போடுங்கன்னு. அதுதான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ப்ரீசெட் எல்லாம் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் எப்படி ஈஸியாக எரேஸ் பண்ணுறது சொல்லியிருப்பேன். ரொம்ப ஒரே கிளிக்கில் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலீன்னா இதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. வீடியோவோட கடைசியில் சொல்லியிருப்பேன். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுத்துருங்க. இதில் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் இமேஜ் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் ஒவ்வொரு குரூப் இருக்கும். ஒவ்வொரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு குரூப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குரூப்பாக கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜும் ஒரே இமேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு செட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக ஒரே இமேஜாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட் தான். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ணணும். சேம் இமேஜ் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் இமேஜ் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வேறு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் ஐக்கான ரைட் சைடு இருக்கும். ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இமேஜ் வேணால் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் வந்து போய்க்கோங்க. இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அந்த ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேம் இமேஜ் ஆட் பண்ணணும். இதில் மொத்தம் 4 குரூப் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செட்டில் ஒரு 4 குரூப் இருக்குது. மொத்தம் நிறையா செட் இருக்கும். ஒரு 3 செட் இருக்கும். இந்த 3 செட்லேயும் ஒவ்வொரு செட்லேயும் 4 குரூப் இருக்கும். 4 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேம் இமேஜ் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோம். நம்ம அந்த மாதிரி தான் எடிட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு இமேஜ் வந்து நீங்கள் 4 குரூப்லேயே ஆட் பண்ணிங்க மட்டும் போதும். ஓகே இந்த மாதிரி குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நார்மல் இமேஜ் வரும். அதாவது ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆகிற மாதிரி இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு இமேஜ் வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி குரூப் வர இமேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா சேம் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க 4 குரூப்லேயுமே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறக்கே செம்மையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் குரூப் இருக்கும். இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இமேஜ் இருக்கும். அடுத்தடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் ஸ்டார் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதெல்லாம் எடிட் பண்ணி இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சிங்கவே போதும். வீடியோ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து நம்ம டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து எப்படி எரேஸ் பண்ண சொல்லியிருப்பேன். எப்படி பிஎன்ஜி கட் பண்ணதுன்னு வீடியோ மட்டும் கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே கிளிக்கில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கானுக்கும் அதை கொடுத்துருங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடு சின்னதாக ஒரு ஏரோ உட்காந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ கொடுத்துட்டு நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு கிளிக் தான், ஜஸ்ட் நம்ம ஃபோட்டோ மட்டும் தான் செலக்ட் பண்ணோம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாமே இமேஜ் வந்து கேலரியிலே சேவ் ஆயிரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.